ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் எழுதாதவங்க வந்துட்டு டெஸ்ட் எழுதுங்க, ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், டெஸ்ட்டுக்கான லிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த டெஸ்ட்டோட கொஷின்ஸை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பார்க்குற கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு ஏஇ அண்டு எஸ்எஸ்சியில் அடுத்தடுத்து கேட்ட கொஷின்ஸ், ஓகேங்களா? இப்போது உள்ளே போய் பார்ப்போம் என்னென்னு. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பிரின்சிபல் கொயாகுலண்ட் யூஸ்டு இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப். இப்போது கொயாகுலண்ட் வந்து யூஸ் பண்ணுறப்போ என்ன இது வந்துட்டு பின்னாடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா? அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைப்போ குளோரைட்ஸ், ஃபெர்ரிக் குளோரைட்ஸ், ஓசோன், குளோரோமைன்ஸ், ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து கொயாகுலண்ட் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் படிச்சிருப்போம் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் வந்துட்டு செடிமெண்டேஷன், அதுக்கப்புறம் செடிமெண்டேஷன் வித் கொயாகுலேஷன். அந்த கொயாகுலேஷனில் தான் வந்துட்டு என்ன கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு தெரியும் செடிமெண்டேஷன் வித் கொயாகுலேஷன். அதில் வந்துட்டு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எல்லாத்துக்குமே படிச்சிருப்போம், ஆலம் தான் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இதை தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சோடியம் சல்ஃபேட் இருக்குது, ஓகேங்களா? சோடியம் சல்ஃபேட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குளோரினேட்டட் குப்ரஸ், ஓகேங்களா? குளோரினேட்டட் குப்ரஸ். இந்த குளோரினேட்டட் குப்ரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எதோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிக் குளோரைடு FeCl2 ப்ளஸ் ஃபெர்ரிக் சல்ஃபேட் FeSO4. இதோட காம்பினேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரினேட்டட் குப்ரஸ். அப்போ இதில் என்ன இருக்குது? ஃபெர்ரிக் குளோரைடு இருக்கா? அப்போ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்சர், ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும், கொயாகுலண்ட்டில் வந்து ஆலம் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆலம் தவிர என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபேட், குளோரினேட்டட் குப்ரஸ், ஓகேங்களா? இதில் குளோரினேட்டட் குப்ரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா த காம்பினேஷன் ஆஃப் ஃபெர்ரிக் குளோரைடு அண்டு ஃபெர்ரிக் சல்ஃபேட். அப்போது ஆன்சர் என்னது? ஃபெர்ரிக் குளோரைடு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்டல் டிஸார்டர் டீக்ளாசிஃபிகேஷன் இஸ் காஸ்டு பை. இப்போ வந்து டென்டல் டிஸார்டர் வந்து இந்த லெட், ஃப்ளூரின், குளோரின், கால்சியம், இந்த நாளில் டென்டல் டிஸார்டர் வந்து எதில் இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா? இப்போது லெட்டு, ஃப்ளூரின், குளோரின், கால்சியம், ஓகேங்களா? அப்போது டென்டல் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எதனால் வரும்னா கால்சியத்தினால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டென்டல் டிஸார்டர் வந்து வருது, ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃப்ளூரைடு அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அதனால் வந்து ஃபீவர் கேவிட்டிஸ் அப்படி இல்லைன்னா டீத் ஸ்பாயிட்டிங் இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. அது வந்து ஃப்ளூரைடு. ஆனால் அதில் என்ன இருக்குது? ஃப்ளூரின் இருக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு கால்சியம் தான் ஆன்சர். உங்களுக்கே தெரியும், எலும்பு, அந்த பல், அதில் வந்துட்டு வந்து எந்த கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா கால்சியம் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அப்போது டென்டல் டிஸார்டர் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியத்தினால தான் வரும், ஓகேங்களா? இப்போது லெட்டுனால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெத்து, ஓகேங்களா? இப்போ இது வந்து பாய்சனஸ் தான் லெட்டு, ஆர்சனிக்கு, ஃபீனாலிக் காம்போனன்ட்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்சன் காம்போனன்ட் தான், ஓகேங்களா? இதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டெத்து தான் அதிகமாக வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளூரின் இருக்குது. ஃப்ளூரின்னால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் இருக்கிற ஃப்ளோரைடு கண்டென்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து குளோரைன் பார்த்துட்டோம்னால அதுவும் ஒரு நம்மளுக்கு வாட்டரில் தேவையில்லாதது ஒன்று தான், ஓகேங்களா? அப்போது குளோரின் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் வாட்டரில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2.2 ppm தான் இருக்கணும், ஓகேங்களா? மினிமம் வந்துட்டு எவ்வளோ இருக்கலாம்? 0.05 ppm இருக்கும், ஓகேங்களா? லெட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 0.001 தான் இருக்கணும் லெட்டு கண்டென்ட்லாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம், ஓகேங்களா? அப்போது டென்டல் டிஸார்டர் எதனால் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கால்சியத்தினால தான் வருது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் கிவன் பிலோ விச் ட்ரீட்மெண்ட் ரெடியூஸ் சாலினிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு 5 ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வந்துட்டு சாலினிட்டியை ரெடியூஸ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு தெரியும் செடிமெண்டேஷன் எதுக்கு? ரெடியூஸ் டர்பிடிட்டி, ஓகேங்களா? டர்பிடிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ளஸ் மிக்சிங் வித்து செடிமெண்டேஷன்,
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோடயாலிசிஸில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு வாட்டர் இருக்கும், அதில் பீக்கர் இருக்குமா, அப்போ இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இதை இது பண்ணுவோமா, அப்போது இது பாசிட்டிவ் எனர்ஜிலாம் ஒரு சைடு போகும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஒரு சைடு போகுமா, அப்போ இதில் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த சாலினிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. Na ப்ளஸ் Cl நெகட்டிவ், இப்போ இந்த குளோரைடு கண்டென்ட் தான் மைனஸ். ஓகேங்களா. அப்போது இதில் வந்துட்டு சாலினிட்டியை குறைக்கிறதுக்கு எலக்ட்ரோலைசிஸ் இதாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸும் அப்படி தான். இப்போ இதில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பீக்கர் இருக்கும், நடுவில் இந்த தண்டு இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதில் வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கும், வாட்டர் வந்து இந்த டைரெக்ஷனை நோக்கி போகும். அப்போது இந்த சலைன் வாட்டர் இதெல்லாம் வந்துட்டு இதிலே தங்கிடும், நல்ல வாட்டர் வந்து இதுக்கு வெளியே வரும். ஓகேங்களா. அப்போ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸும் வந்துட்டு நம்மளுக்கு சாலினிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணும். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெமிலியரானதான். இப்போ நீங்கள் வீட்டில் ஏரோ யூஸ் பண்ணுறீங்க, எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆடுலலாம் என்ன சொல்லுவாங்க, இது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட சாலினிட்டி வந்து குறைக்கிறதுனால தான் அந்த ஆடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீசிங் வந்துட்டு இதே மாதிரி தான். ஓகேங்களா. ஃப்ரீசிங்னா என்னென்னா நம்மளுக்கே காமனாக தெரியும், இப்போ தண்ணியை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த சாலினிட்டி இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறது தான். ஓகேங்களா. அடுத்து ஃபில்ட்ரேஷனில் வந்து சாலினிட்டி ரெடியூஸ் ஆகுமா, ஆகாது. ஃபில்ட்ரேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, டு ரிமூவ் கலர், ஆர்டர், அப்புறம் வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ், வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ், அப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் யூஸ் ஆகுது. அப்போது இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ரெடியூஸ் சாலினிட்டி. அப்போ எது ஆன்சரு, BCD. அப்போ கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. BCD இதுதான் வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the average hourly consumption of a city is 10 cubic meter, the maximum daily consumptions of peak hourly demand will be. பீக் ஹார்லி டிமாண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பீக் ஹார்லி டிமாண்ட் தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக எவ்வளோ ஒரு நாளைக்கு அந்த சிட்டியில் இது பண்ணாங்கன்னா 10 cubic meter ஆஃப் வாட்டர் தான் வந்து ஆவரேஜாக இது பண்ணுறாங்க. அப்போ பீக் ஹார்லி எவ்வளோ அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு ரிலேஷன் தெரியும், 2.7 இன்ட்டு ஆவரேஜ் அப்படிங்கிறதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீக் ஹார்லி. ஓகேங்களா. இதே வந்துட்டு மேக்ஸிமம் டெய்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.5 இன்ட்டு ஆவரேஜ். ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பீக் ஹார்லி டிமாண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 10 இன்ட்டு 2.5 போட்டிங்கன்னா 27. இதே வந்துட்டு டெய்லி ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 எப்போ வரும், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு 15 ஆன்சர் வரும். மேக்ஸிமம் டெய்லி எவ்வளவு, 1.5 இன்ட்டு ஆவரேஜ். ஓகேங்களா. ஹார்லி வந்துட்டு 2.7 இன்ட்டு ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட் அதோட டிடென்ஷன் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் மிக்சிங் யூனிட், அதுக்கு வந்து நம்மளுக்கு டிடென்ஷன் டைம் எவ்வளவு, 30 செகண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ செடிமெண்டேஷன் டேங்க்கு நம்மளுக்கு தெரியும் 2 to 4 hours, அப்போது 1.5 hours. ஓகேங்களா. அடுத்து ஃப்ளோகுலேட்டர், அதுக்கு எவ்வளவு 15 to 45 minutes, அப்போது அதுக்கு வந்து 30 minutes. அப்போ ப்ராப்புலர் மிக்சிங் யூனிட்டுக்கு 10 seconds. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஏ. அப்போது செடிமெண்டேஷன் டேங்க்கு 2 to 4 hours, செடிமெண்டேஷன் டேங்க் வித் கொயாகுலேஷனுக்கு எவ்வளோ இருக்கும், 4 to 8 hours. ஓகேங்களா. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஃப்ளோகுலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 15 to 45 minutes, 30 minutes கொடுத்துருக்காங்க. ரேபிட் மிக்சிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேகம், ரேபிட் அப்படின்னா ஸ்பீடு, அதிலே 30 seconds. ப்ராப்புலர் மிக்சிங் யூனிட்டுக்கு வந்து 10 seconds. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த குளோரின் டிமாண்ட் ஆஃப் ஏ வாட்டர் சாம்பிள் வாஸ் ஃபவுண்ட் டு பி 2 ppm. The amount of bleaching powder containing 30% of chlorine to be added to treat 1 liter of such a water sample. ஓகேங்களா. இப்போது குளோரின் டிமாண்ட் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ppm. ஓகேங்களா. அந்த ப்ளீச்சிங் பவுடரில் எவ்வளோ கால்சியம் குளோரின் கண்டென்ட் இருக்குன்னா 30% இருக்காமா. அப்போது 1 liter ஆஃப் வாட்டர் சாம்பிளுக்கு வந்து எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் குளோரின் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்ன, குளோரின் ரெக்கையர்டு. ஓகேங்களா. குளோரின்
required equal to ஃபார்முலா என்னது chlorine demand into chlorine demand ஓகேங்களா into volume of water ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு வந்து குளோரின் டிமாண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 ppm கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. குளோரின் டிமாண்ட் எவ்வளோ நம்மளுக்கு 2 ppm. அப்போ ஃபார்முலா படி 2 எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்ரு 1 லிட்ரு அப்போ 2 அப்போது 2 ஓகேங்களா. இது என்னது குளோரின் ரெக்வயர்டு. இப்போ வந்து எவ்வளோ குளோரின் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இதில் வந்து குளோரின் இருக்குது 30% இருக்கா. அப்போ வந்து நம்மளுக்கு டிமாண்ட் வந்து தெரிஞ்சு போச்சு எவ்வளோன்னு ஓகேங்களா. டிமாண்ட் வந்து நம்மளுக்கு 2 கிராம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. இப்போது அதில் 30% வந்து குளோரின் இருக்குது ஓகேங்களா. அப்போ இங்கிட்டு போச்சுன்னா 200 டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் சி 0.67 மில்லிகிராம் ஓகேங்களா. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்னா குளோரின் டிமாண்டு கண்டுபிடிக்கணும். குளோரின் டிமாண்ட் இப்போ குளோரின் டிமாண்ட் 2 ppm கொடுத்துட்டாங்களா. அப்போ குளோரின் வந்து எவ்வளோ ரெக்கார்டுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. குளோரின் ரெக்கார்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2 × 1 வால்யூம் ஆஃப் வாட்டர் டிமாண்ட் இன்ட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிச்சி குளோரின் ரெக்கார்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் ரெக்கார்டு வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ப்ளீச்சிங் பவுடர் ரெக்கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு குளோரின் ரெக்யர்மெண்ட் இந்த மேலே கண்டுபிடிச்சோம்ல இந்த வேல்யூ டிவைடட் பை அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் அப்போ 30% ஓகேங்களா. போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.67 மில்லிகிராம் பர் லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் ரெக்யர்ஸ். ஸ்லோ சாண்ட் ஃபில்டர்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபைனாக இருக்கும் சாண்டு. ஸ்லோவாக தண்ணி கீழே போகும். ஸ்லோவாக தண்ணி கீழே போனால் என்ன மேலே இருக்கிற சாண்ட் ரொம்ப ஃபைனாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஃபைனாக இருந்தால் தான் ஸ்லோவாக போகும். ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் சாண்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஸ்பீடாக போகும் ஓகேங்களா. அப்போது ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் உங்களுக்கே தெரியும் ஆன்சர் என்னது ஃபைனர் சாண்ட் இருக்கும் ஓகேங்களா. கோர் சாண்ட் மீடியா அதுக்கு வரும் ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த டோசேஜ் ஆஃப் ஆலும் இஸ் 15 milligram per liter then the estimation quality of alum required for 10 million liter of water per day will be ஓகேங்களா. இப்போ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்றும் கேட்கல டோசேஜ் ஆஃப் ஆலம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போது ஒன்றும் கிடையாது 15 milligram per liter கொடுக்குறாங்க ஓகேங்களா. அப்போது 1000 million liter தான் வந்து பர் டேக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு இது சாதாரண ரேஷியோ தான். அப்போது ஒரு லிட்டருக்கு 15 milligram per literனா அப்போ 10,000 million லிட்டருக்கு வந்து எவ்வளவு அவ்வளோதான். அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 0.15 சரி 1.5 10ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1.5 தானே வரும் ஓகேங்களா. அவ்வளோதான். ஒரு லிட்டருக்கு 15 milligram அப்போ 10 million லிட்டருக்கு எவ்வளவு அப்போ டிவைட் பை 10 போட்டிங்கன்னா 1.5 அவ்வளோதான். சாதாரண ரேஷியோ தான் அது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் தயோசைனேட் இஸ் யூஸ்டு டு கலர் போத் த வாட்டர் சாம்பிள் அண்ட் த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப். இப்போது பொட்டாசியம் தயோசைனேட் வந்து கலர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அந்த வந்து எதுக்கு இப்போ கலர்னாவே நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து பெயிண்டில் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம் பிக்மெண்ட்ஸை வந்து கலர் கொடுக்கணுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அயன் தான் ஓகேங்களா. ஆன்சர் வந்துட்டு அயன். பொட்டாசியம் தயோசைனைட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்யூஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ EDTA டெஸ்ட்டில் வந்து எரிக்ரோம் பிளாக் டீ யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மாதிரி பொட்டாசியம் தயோசைனைட் வந்து அயன் கண்டென்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ அயன் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். கலர் தான் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கில் எல்லாம் படிச்சிருப்போம் ஓகேங்களா. அப்போது பொட்டாசியம் தயோசைனேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த கெமிக்கல் விச் இம்பார்ட் சூடோ ஹார்ட்னஸ் டு வாட்டர் இஸ் கால்சியம் ஒன்லி மெக்னீசியம் ஒன்லி கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சோடியம் ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் ஹார்ட்னஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி அப்படி இல்லைன்னா கார்பனேட் ஹார்ட்னஸ். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அப்படி இல்லைன்னா நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் ஓகேங்களா. இப்போ டெம்ப்ரவரி ஆர் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் எதனால் அது கால்சியம் மெக்னீசியத்தினால வருது. அப்போ சூடோ ஹார்ட்னஸ் எதனால் வரும் அதான் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ்.
சோடியத்தினால வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து கார்பனேட் ஹார்ட்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்வ்ஸ் விச் ஆர் யூஸ் டு ரிமூவ் த செடிமெண்டேஷன் இன் எ பைப்லைன் இஸ் கால்டு. இப்போ வந்து பைப் லைனில் வந்து செடிமெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு வால்வ் யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன வால்வ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆர் ஸ்கோர் வால்வ். ஏ அண்ட் பி தான் வந்துட்டு கரெக்டானது. ஓகேங்களா. ட்ரெயின் ஆர் ஸ்கோர் வால்வ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் எண்டில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டெட் எண்டில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பர்பஸுக்காக, பைப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வர அந்த செடிமெண்டேஷனு அப்புறம் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ட்ரைன் ஆர் ஸ்கோர் வால்வ். எங்கன்னா எண்ட் ஆஃப் தி பைப்பில் கொடுப்பாங்க, அதை திறந்து விட்டு அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ரிமூவ் த செடிமெண்டேஷன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ட்ரைன் ஆர் ஸ்கோர் வால்வ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போது மெயினான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வால்வ் தான். இதே ஏ அண்ட் பி கொடுத்தாங்கன்னா அது ரெண்டுமே ஆன்சர் தான். ஓகேங்களா. எந்த இடத்துல ஏர் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்துட்டு எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஏர் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஏர் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ப்ரெஷரை வந்து வெளியேற்றுறதுக்காக ஏர் வால்வ் யூஸ் ஆகும். ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் அது வந்து ப்ரெஷரை கொடுக்குறதுக்காக ஏர் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ப்ரெஷர் அதிகமாக அப்படி எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் சைட்ஸில் தான் இருக்கும். சம்மிட்ஸில் வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் சைட்ஸில் வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதே டவுன் ஸ்ட்ரீம் சம்மிட்ஸில் வந்துட்டு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அந்த இடத்துலையும் ஏர் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லைஸ் வால்வ் ஆர் கேட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா டு ரெகுலேட் த வாட்டர், வாட்டர் அந்த பர்பஸுக்கு தான் வந்துட்டு ஸ்லைஸ் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ரெகுலேட் தி வாட்டர்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு தண்ணி வந்து ஒரு டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை இன்னொரு டைரெக்ஷனில் மாற்றுறதுக்காக அந்த வால்வை திருப்பி விடுவீங்க. ஓகேங்களா. இது நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா. 4 சைடு ஒரு பைப் போகுதுன்னா அதில் சென்டரில் ஒரு கனெக்ஷன் இருக்கும், அதை வந்து எந்த சைடு திருப்பிங்களோ அந்த சைடு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இது வந்து நார்மலாக நீங்கள் கார்டனிங் பண்ணுறப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ அதுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் வால்வ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏர் வால்வ் இன் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரொவைடட். மேலே தான் பார்த்தோம், ஏர் வால்வ் வந்து நம்ம எங்கே கொடுப்போம், சம்மிட் ஆஃப் பாயிண்ட் ஆன் வாட்டர் மெயின்ஸ். ஓகேங்களா. சம்மிட்டில் தான் கொடுப்போம். அதிகமாக இருந்துச்சுன்னா அப்ஸ்ட்ரீம் சைடில் இருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீம் சைடில் இருக்கும். ஓகேங்களா. அப்போ டெட் எண்டில் என்ன கொடுப்போம்னு மேலே பார்த்தோம், ஸ்கோர் வால்வ் பார்த்தோமா. ஓகே. அடுத்து ஜங்ஷன்ஸ் ஆஃப் மெயின் அண்ட் பிரான்ச்சஸில் என்ன பார்த்தோம், ரெகுலேட் பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும், ஸ்லைஸ் வால்வ் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பிளேஸ் வேர் த ப்ரெஷர் மினிமம் ரெகுலர் டவுன் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருந்தா அதில் வந்து நம்ம ஏர் வால்வ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், த செடிமெண்டேஷன் டேங்க் வந்து லென்த்து த செடிமெண்டேஷன் 6 மீட்டர் வைடு விட்த்து கொடுத்துட்டாங்க, லாங் வந்து 15 மீட்ரு, டெப்த்து ஹைட்டு வந்து 3 மீட்ரு. அதே மாதிரி அதில் எவ்வளோ ட்ரீட் பண்ணுறாங்கன்னா வாட்ரு டிஸ்சார்ஜ் வந்து 2 மில்லியன் லிட்டர் பர் டே. ஓகேங்களா. அப்போ சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட் கேட்குறாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கு ஃபார்முலா என்ன உங்களுக்கு, Q சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ V0 = Q டிவைடட் பை BL. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து தெரியும் டிஸ்சார்ஜ் எவ்வளவு, 2 × இப்போ வந்து லிட்டரில் தானே கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து மில்லியன் லிட்டர், அப்போது 10⁶ போட்டிங்கன்னா லிட்டராக மாறிடும். அப்போது இது என்ன கொடுத்துருக்காங்க, D per day. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இந்த இதில் கொடுத்துருக்காங்க, பெர் ஹார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது டே ஹாராக மாற்றினா என்ன பண்ணணும், டிவைடட் பை 24 போடணும். ஓகேங்களா. டிவைடட் பை BL, பிங்கிறதா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 6 மீட்ரு × 15. அவ்வளோதான். இதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 926 வரும். ஓகேங்களா. இப்போ இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 MLD அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை மாத்திரை தான். ஓகேங்களா. அப்போ வந்து இதை லிட்ரு பெர் ஹார் பெர் ஸ்கொயர் மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இதில் வந்து மில்லியன் லிட்டர் பெர் டேயில் கொடுத்துருக்காங்க, இதை லிட்ரு பெர் டேக்கு வந்து லிட்ரு பெர் ஹாருக்கு மாற்றணும். ஓகேங்களா. அப்போது மில்லியனை வந்து லிட்டருக்கு மாற்றில × 10⁶ போடணும், டேயை வந்து ஹாருக்கு மாற்றில டிவைடட் பை 24 போடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் 926. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆக்டிவேட்டட் கார்பன் இஸ் யூஸ்டு இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரிமூவிங். ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் அண்டு ஆர்டர். ஓகேங்களா.
இதில் டர்பிடிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், செடிமெண்டேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. கலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்குறது என்ன, ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து ஸ்பெஷலி ஃபார் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். ஓகேங்களா. ஃபில்ட்ரேஷனும் டேஸ்ட் அண்ட் ஆர்டர் ரிமூவ் பண்ணும். ஆனால் ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து அதுக்குன்னே அப்படி ஃபில்ட்ரேஷனால் முடியலனாலும் டேஸ்ட் அண்ட் ஆர்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ் ஆகும். ஓகேங்களா. கலருக்கு ஃபில்ட்ரேஷனு, டர்பிடிட்டிக்கு செடிமெண்டேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஆர்சனிக் இன் ட்ரிங்கிங் வாட்டர் சுட் நாட் பி மோர் தென், ஆர்சனிக் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே சொன்னேன், 0.05 தான் இருக்கணும் ஆர்சனிக். ஓகேங்களா. அப்போ 0.01 என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீனால். ஓகேங்களா. இப்போ 1 ppm என்ன இருக்குன்னா ஃப்ளூரைடு. ஓகேங்களா. 0.1 ppm அப்படின்னு சொல்கிறதுக்கு அயன் கண்டென்ட் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. அப்போ ஃப்ளூரைடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 1 to 1.5 தான் இருக்கணும். 1க்கு கீழேயும் போகக்கூடாது, 1.5க்கு மேலேயும் போகக்கூடாது. சுட் நாட் லெஸ் தென் 1, அதே மாதிரி சுட் நாட் கிரேட்டர் தென் 1.5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the total hardness and alkalinity of the samples are 300 mg per liter and 100 mg per liter CaCO3 scale, then it is carbonate and non-carbonate hardness will be respectively. ஓகேங்களா. இப்போ வந்து டோட்டல் ஹார்ட்னஸ், அல்கலினிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஹார்ட்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து 300. அப்போது அல்கலினிட்டி வந்து எவ்வளவு, 100. அப்போது கார்பனேட் ஹார்ட்னஸ் எவ்வளவோ, நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் எவ்வளவோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ கார்பனேட்னா டெம்பரவரி, நான் கார்பனேட்னா பெர்மனன்ட். ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ஹார்ட்னஸ், அல்கலினிட்டி, இது ரெண்டில் வந்துட்டு எது லெஸ்ஸாக இருக்கோ அதுதான் கார்பனேட் ஹார்ட்னஸ். ஓகேங்களா. அப்போது இதில் ரெண்டில் எது லெஸ்ஸாக இருக்குது, 100. அப்போ கார்பனேட் ஹார்ட்னஸ் எவ்வளவு, 100. அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், total hardness equal to carbonate hardness minus non carbonate hardness. இது ரெண்டையும் சேர்த்தா தானே டோட்டலு. அப்போ இது 100ன்னு தெரிஞ்சு போச்சு. டோட்டல் ஹார்ட்னஸ் சம்மில் கொடுத்துட்டாங்க 300. அப்போது இது வேணால் இதை மைனஸ் பண்ணோம்னா 100 கொண்டு வந்தால் 200. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 100 and 200. இந்த ஆப்ஷனில் மெயினாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, கார்பனேட் கேட்டிருக்காங்க, அப்புறம் தான் நான் கார்பனேட். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனேட் என்ன 100, நான் கார்பனேட் 200. 200 100 ஆன்சர் தான். பட் அது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் தப்பு நம்ம பண்ணுவோம், இதை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி த லென்த் ஆஃப் செடிமெண்டேஷன் டேங்க், த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ 0.2 மீட்டர் அண்ட் த டிடென்ஷன் பீரியட் 6 hours அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் லென்த் ஆஃப் த டேங்க் ஈக்குவல் டு டிடென்ஷன் பீரியட் டைம் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா. 2 இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 72. ஓகேங்களா. இதில் வந்துட்டு பாருங்கள் 0.2 மீட்டர் per minute கொடுத்துருக்காங்க. இதில் ஹார்ன்னு இருக்குது. அப்போ இதை நீங்கள் மினிட்டாக மாற்றணும். அப்போ 6 × 60 அப்படின்னு போடணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 720. 720 × 0.2 போட்டிங்கன்னா 72. ஓகேங்களா. இதில் யூனிட் தான் முக்கியம். ஓகேங்களா. மீட்டர் per minute இங்கே ஹார் இருக்குது. அப்போ இதை மினிட்டாக மாற்றணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த்ரெஷோல்ட் நம்பர் ஆஃப் வாட்டர் சாம்பிள் 40 ml, டைலூட்டட் ஸ்டாண்டர்ட் 200 ml, 200 ml, மிக்சர் இன் விச் ஆர்டர் இஸ் ஜஸ்ட் பேர்லி டெடிகேபிள் டு த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டு அந்த மிக்சருக்கு பார்த்தீங்களா, அந்த மிக்சர் வந்து 200 ml மேலே போகக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், A+B/B அப்படிங்கிறதான். அப்போ நீங்கள் வந்து 240 mlன்னு வரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 200 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ B எவ்வளவு, 40. அப்போ வந்து 2 இது பண்ணால் 5. அவ்வளோதான், 5 ஆன்சர். தட்ஸ் ஆல். நம்ம 6ன்னு வேகமாக போடுவோம். 200 ml மேலே வந்துட்டு நம்மளுக்கு அந்த மிக்சர் ஆஃப் சாம்பிள் வந்து போகக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த ரெசிடியல் குளோரின் இன் வாட்டர் என்சூரிங் சேஃப் அகேன்ஸ்ட் இட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா ஷுட் ரிமைன்ஸ் பிட்வீன். இப்போ மேலேயே பார்த்தோம் ரெசிடியல் குளோரின் வந்து நம்ம எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆன்சர் என்னது, 0.05 to 0.2 இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஈக்குவலன்ட் கால்சியம் கார்பனேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 110 mg per liter ஆஃப் கால்சியம் குளோரைடு. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் ஒன்றும் கேட்கல, ஈக்குவலன்ட் கால்சியம் கார்பனேட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஈக்குவலன்ட் ஆஃப் CaCl2. இப்போ ஹார்ட்னஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓகேங்களா. Ca++ இன்ட்டு CaCO3/2 ப்ளஸ் Mg++ இது. அப்போ இதில் நம்மளுக்கு வந்து இந்த CaCl2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஃபார்முலா என்னது,
CaCl2 இப்போ கொடுத்துருக்க அந்த கான்சன்ட்ரேஷன் ஓகேங்களா. கால்சியம் குளோரைடோட அந்த ஈக்குவலண்ட் வெயிட் இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் CaCO3 டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் CaCl2 ஓகேங்களா. அப்போது CaCl2 வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 110ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ CaCO3 இதோட ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளவு நம்மளுக்கு 50 தெரியும் ஓகேங்களா. இப்போ கால்சியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட மாலிகுலர் வெயிட் 40, அதே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 100 வரும். ஈக்குவலண்ட் வெயிட்னால டிவைட் பை 2 போடுவோம் ஓகேங்களா. அப்போ ஃபார்முலா அப்படி 110 × 100 டிவைடட் பை 2 டிவைடட் பை கால்சியம் குளோரைடு CaCl2 110 டிவைடட் பை 2 ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 110 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், 100 மட்டும் இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ஓகேங்களா. இதுக்கு ஃபார்முலா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்றும் கிடையாது. இப்போது குளோரினோட இது கொடுத்துட்டாங்க ஓகேங்களா, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க இன்ட்டு இந்த CaCO3யோட ஈக்குவலண்ட் வெயிட் ஓகேங்களா டிவைடட் பை CaCl2வோட ஈக்குவலண்ட் வெயிட் ஓகேங்களா. ஈக்குவலண்ட் வெயிட்னா டிவைடட் பை 2 பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போது CaCO3 ஈக்குவலண்ட் வெயிட் நம்மளுக்கு தெரியும் 50, கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இது, நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து 110ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அப்போது 110 × 50 டிவைடட் பை 110 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வரும் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.